வந்து எடுக்கறாங்க அப்படினா முதல்ல விஷயம் எனக்கு ஹர்ட் ஆகும். போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ல தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விக்ரம் தான் பாருவோட சாரி எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி இந்த ப்ரொமோல காமிக்கிறாங்க. அதுக்கு வந்த கமெண்ட் தான் இது. அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ல இதுதான் நீங்க சொன்ன ஸ்கூல் டாஸ்கா பிக் பாஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நேற்று கூட எல்லாரும் எடுத்து எதையோ ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதில் வியனா பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுட்ருக்காங்க. சபரியோட ஆப்பிள் சாப்பிட போன ஆப்பிள் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வியானா நம்ம ரொம்ப க்யூட்டாக இருக்கோம், க்யூட்டாக பண்ணுறோம், லவ் கண்டென்ட் கொடுக்குறோம், ஸோ நமக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு க்ரென்ச்சாக பண்ண முடியலை, அது இதை க்ரின்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீலிங் எனக்கு சரியாக தெரியல. சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாம் வாங்க. இது பார்வதிக்கு வந்த கமெண்ட்டு. பார்வதி, நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் விஜய் சேதுபதி சார்கிட்ட உன்னை திட்ட தான் போகிறாரு விஜய் சேதுபதி சார். செல்லப்பிள்ளை எஃப்ஜேவை எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஜேவை எதுவும் கேட்க மாட்டாரா, பார்வை தான் திட்டிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சாரை சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே இருக்க கமெண்ட் பாருங்கள். +1 +2 பசங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், குழந்த மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சா விளையாடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது நாகரிகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வியனா என்கின்ற பொயானாவின் வெளியேற்றத்திற்கு வெயிட்டிங், ரம்யா கூட அடுத்த வாரம் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் போகட்டும், வியனாவும் போகட்டும், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மேடம் அழகாக இருக்காங்கன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, சகிக்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எப்படியும் விஜய் சேதுபதி சார் அண்ணா இந்த வாரம் கேட்க மாட்டார். விக்ரம், நீங்கள் சூப்பராக இந்த கேரக்டரை செய்தீங்க. வியனா சூப்பராக இருந்துச்சு, கனி சூப்பராக இருந்துச்சு, பிரஜன் ஆளே மாறிட்டீங்க, சாண்ட்ரா கோவம் போயிடுச்சான், சபரி அருமையாக டாஸ்க் செஞ்சீங்க, வினோத் உங்கள் ட்ரெஸ் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லப்போ அமிர்த் கேரக்டர் இருந்தாங்க, அமிர்த் வந்து நல்லா பண்ணாங்க கேரக்டரை அப்படின்னு. ஃபைனலி ரோஸ்ட் பார்வுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்வை தான் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம், திட்டுறாரா இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் ஒரு ஷோ என்று கூட பாராமல் மனிதர்கள் இவ்வளவு வக்கரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் அவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாமையா இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் திடீர் பார்வதி ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ பார்வதி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்களா, அதனால் பார்வதிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் யாரும் அவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ பார்வை பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை முன்னாடி இந்த பார்வதியை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எவ்வளோ ஓட்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். லாஸ்ட்டில் நம்ம வியானாவும் ரம்யாவும் இருக்காங்க. அடுத்தது கனி இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வியானா தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா ரம்யா போவாங்க. இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு யாரை போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் ஸ்கூல் டாஸ்க் லைவில் ஸ்டூடெண்ட் அனைவரையும் 5 திருக்குறளை மனப்பாடம் பண்ண வைத்து சொல்ல வைத்தது பாராட்டிய ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருக்குறள் 5 படிக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போயாவது திருக்குறள் கற்றுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி தான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த கமெண்டில் விக்ரம் தைரியம் இருந்தால் பாருக்கிட்ட பண்ண ஃப்ராங்காக கனிக்கிட்ட இல்லைன்னா எஃப்ஜே கிட்ட பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாரு இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே திட்டி பாருவால் எதுவும் பேச முடியல அப்படின்ற மாதிரி. அப்படி சரி, பார்க்கலாம், அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் விக்ரம் பண்ணுறது தப்பு. சாரீலாம் எடுத்து ஒழிச்சு வச்சு விளையாடக்கூடாது. வெளியில் பார்க்குற நம்மளுக்கே அது பார்க்க நல்லாவே கிடையாது. நேற்று எபிசோட்லேயும் நம்ம வந்து அந்த செருப்பு ஒழிச்சு வச்சதெல்லாம் பார்த்தோம். அதனால் சரி, ஓகே, நம்ம வந்து அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு
கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ரோமோவில் பார்க்கலாம். பாய்.